ஹாய், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா தமிழ் கிளப். எபிசோட் 6 பார்க்கலாம். கடைசியாக நம்ம ஹீரோயின் அந்த ஜூனியர் பையனை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இது அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. அந்த பையன் பாவம் போல் பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்கள் நாக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்படி சவுண்டுகிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த வாசம் அதை கொண்டு சொல்லுவாங்க, எனக்கு டைமே கிடைக்கலடி, வெறும் டேஸ்ட் மட்டும் தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் அந்த கிஸ் வேணுன்ற போல் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பையன் அந்த பையன் இல்லை அப்படின்னு அடித்து சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமாடி, ஒரு கிஸ்ஸுக்கு போய் இப்படி சொல்கிற, ஒரு கிஸ்ஸில் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்படி இல்லடி, உனக்கு புரியல. அதாவது நாங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட இந்த மாதிரி விஷயத்தில் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது செட் ஆகாது. கெமிஸ்ட்ரி கூட ஒரு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும், அப்போ தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸ் தேவைன்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு சாக்ஸுக்கு கூட பர்ஃபெக்டாக பார்ட்னர் கிடைக்கலச்சே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாளா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஜூனியர் பையன் வந்துட்டுருக்கான். வழக்கமாக போய் பேசுவாளா. இப்போ இவனை பார்த்தோட்டியே இவளால் பேச முடியாது, பயந்துட்டு ஓடிடுவா. ஐயோ, இப்போ தான் இவன் கண்ணில் நம்ம மாட்டணுமா, இவனை பார்த்து நம்ம என்ன சொல்ல முடியும், இவனை இக்னோர் பண்ணுறது தப்பு, ஆனால் கிஸ் பண்ணது சரியா இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை அப்படின்லாம் சொன்னால் அது தப்பாகி போயிடுமே. ஐயோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருப்பா. அவன்கிட்ட ஃபேஸ் பண்ணவும் இவளால் முடியாது. சரி கிளம்பிடலான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவளோட சீனியர் பையன் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும் போது ஐயோ ஜென்ஸ் பாத்ரூம்குள்ளே இருக்க போட்டு கத்தி அலறி அடித்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் நேராக இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு வாஷ்ரூம்லேருந்து இவ பாட்டுக்கு வெளியே வரா. அடி பாவி, நீ இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இவன் பயந்து போயிடுவான். ஆமாம், நீ 5 மணிக்கெலாம் ரெடியாக இருக்க சொன்னால் பார்த்தா இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப டவுனாக, அதாவது சோகமாக போயிட்டு அவள் பாட்டுக்கு டேபிளில் உட்காருவாளாம். என்னாச்சு, நல்லா தானே இருந்தே, எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கும் அவள் ஒன்றுமே சொல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஜூனியர் பையனால தானே சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை, ஆக்சுவலாக நான் அவனை கிஸ் பண்ணுற நோட்டி ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த கிஸ்ஸர் இவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்கான். ஆமாம் முக்கியம்தான், ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன் அப்படின்னா நான் கிஸ் பண்ண பையன் தான் அந்த பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து இவனை டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதை இவன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா நான் அந்த கிஸ்ஸரை தான் டேட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நான் பிளாங்க் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப சோகமாக இருப்பாளா. அப்போ இவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவானா, ஆனால் அவர் வந்துட்டு இல்லை அந்த கிஸ்ஸை என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ திரும்பவும் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே பார்த்துக்கோ, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், உனக்கே தெரியும், நீ அவனை மிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவான். ஏன்னா நல்ல பையனை அவனே டேட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த கிஸ்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயின் இருப்பாங்கள்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதாவது நான் ஒன்றை மாதிரிலாம் கிடையாது, சும்மா கண்டவங்களெல்லாம் கிஸ் பண்ண மாட்டேன், பிரேக்கப் பண்ணுறவங்களெல்லாம் நான் கிஸ் பண்ணவும் மாட்டேன், நான் யாரை லவ் பண்ணுறேனோ அவங்கள தான் கிஸ் பண்ணுவேன், யார் கிஸ் பண்ணனோ அவங்கள தான் டேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. இப்போ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நான் பண்ண ஒரு மொத்தத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். என்ன பண்ணுறது, நிஜ வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் பற்றியா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், எதுவுமே ஈஸி கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் அப்படியே இந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்தது. அப்போ இவ வந்து ரொம்ப குழம்பி போய் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஜூனியர் பையன் இது எல்லாத்தையுமே அப்படியே காமிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சோகமாக இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு அவகிட்ட நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அவர் வந்துட்டு வருத்தப்படலை, கிஸ் தானே, இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக அவளுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அவளுக்கு வந்து ஒருத்தவங்களே லவ் பண்ணணும், அவங்கள தான் கிஸ் பண்ணணும், டேட் பண்ணணும் அப்படி. ஆனால் இவன் அப்படி கிடையாது, லவ் தான் முக்கியம், மற்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பான். இப்போ இவளுக்கு இவனோட கிஸ்ஸரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த ஜூனியர் பையனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியல. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த டேபிளில் இவங்களோட ஹேர் பின் இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்தது, என்னோடதுன்னு சொல்லி கேட்குறா. உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்டை காட்டுறாங்க. ரூம்மேட் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. இன்னைக்கு இந்த பொண்ணோட பர்த்டே போல இருக்கு, அதனால உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு எதுவும் வேணாம், நீ என் கூட இருந்தாவே போதும், இன்னைக்கு முழுக்க என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட கப்புள்ஸ்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி எப்போவுமே ரொம்ப ரொமான்டிக்காகவும் அன்போடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இருப்பாங்க. இவங்க தான் பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்களா. இதே வெளியே இருந்து இந்த வாளுங்க ரெண்டும் பார்த்துட்டு, அதாவது இந்த நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க 2 பேர் பார்த்துட்டு அவங்கள டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரின்னு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்களா. அப்போ இந்த ஃப்ரெண்டு பையன் சொல்லிட்டு இருக்கான், அவளுக்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு கிஃப்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம
நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஆஹா நீ ஏதோ பிளான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், நானும் ஒரு வித்தியாசமாக தான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்குதுங்க. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான கப்புள்ஸு, அதனால் அவளுக்கு ஒரு ஸ்வீட் நைட்டாக எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கலாம் இன்னர் வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்களா. அவனும் வந்துட்டு நீ ரொம்ப வாழுதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அங்கே போய் ஒன்று காமிச்சு ஓகே அப்படின்பா. அப்போ இவன் வந்துட்டு இல்லை இதுதான் ரொம்ப அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ இது வந்துட்டு நீ பயங்கரமான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் இது உனக்கெல்லாம் சேராதானே அப்படின்னு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுவானா. அதுக்கு அவர் வந்துட்டு அதெல்லாம் வரும் அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்தா அங்கே சர்வீஸ் கேர்ள் வருவாங்க. வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, ஹீரோயினை பார்த்து, ஆக்சுவலாக வந்து எங்கள் கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஃபாரின்லேருந்து அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கா இல்லை உங்களுக்கு வாங்குறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வேற பாவம் பார்த்துட்டு அவளையும் பார்ப்பா, அந்த ட்ரெஸ்ஸையும் பார்ப்பா, அதாவது அந்த இன்னர் வேர்ஸையும் பார்ப்பா, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேர்ள் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறாங்களா அவங்களோட கஸ்டமரில், அதனால் எனக்கு கோவம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா, என்னது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியும், அதனால் உங்களோட சர்வீஸ் அப்ரோச்மெண்ட் எனக்கு பிடிக்கல, உங்கள் ஆட்டிடியூட் சரியில்லை, அதனால் நாங்கள் இங்கே வாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த பக்கம் இந்த சர்வீஸ் கேர்ள் வாயடைச்சு போயிடுவா. கூடவே நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அப்பா எப்பா என்னடா செய்கிறது, இப்படிலாம் வேறு பேசிட்டேனே மா கசம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாள். நம்ம ஹீரோயின்ட்டு மண்டையிலே 4-5 தட்டு தட்டிகிட்டு இருப்பான். அப்பா அவன் சொல்லுவான், ஆமாம் வேற என்ன, நம்ம 2 பேரும் வாங்க போயிருக்கிறது சாதாரண ட்ரெஸ் இல்லை, அது உள்ளாடைகள், அங்கே போயிட்டு நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை வேறு பொண்ணுக்கு வாங்க போகிறேன்னு சொன்னால் அவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, பவேட்டு நினைக்க மாட்டாங்க, அதனால தான் என் மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்டிடியூடு கஸ்டமர்ட்ட அப்படி இருக்கக்கூடாது, அதனால அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்களுக்கு கண்டிப்பாக பேட் ரிவ்யூ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பானா. நீ பயங்கரமான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கேக்கெல்லாம் கொடுத்து கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடா கிஃப்ட்னு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அப்படியே மூஞ்சியே சுருங்கி போயிடும். ஆனாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்கு தெரியுமா நாங்கள் இதை வாங்க போகும்போது என்னென்ன ஃபன்னு நடந்துச்சுன்னு இவளை வச்சு கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவானா. ஹீரோயின் இருந்துட்டு நீ வாய முடுறா அப்படின்ட்டு, நீ இல்லாட்டியே ரொம்ப அழகு, இன்னைக்கு நீ பாரு உன் ஆள் உன்னை பார்த்துட்டு நீ ரொம்ப ஊர்வசிலாம் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை புகழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் துணியை வாங்கி கடுப்பாய் அந்த பக்கம் வீசிடுவா. என்னடா அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ரொமான்ஸும் நடக்காது, இது வரைக்கும் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துட்டு இருப்பா.